ஏழை மக்களுக்கு நல்லது செய்யவே விஜய் அவர் வந்திருக்காரு. இதோ ஸ்டாலின் அவரோட ஆட்சியில கொடுத்த பருப்பு, இங்க பாருங்க டிவிகேல கொடுத்த பருப்புன்னு ஒரு பெண் வெளியிட்டிருக்க வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஸ்டாலின் ஆட்சியில இப்படி நல்ல பருப்பாவே கிடைக்கல. டிவிகே ஆட்சியில பருப்பு செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. வேகிறதுக்கு 25 நிமிஷம் போதும். டிமார்ட்ல கூட இவ்வளவு நல்ல பருப்பு கிடைக்காது. எந்த சூப்பர் மார்க்கெட் உண்மையே தான் சொல்றோம். சக்கரை அப்படியே பலப்பலன்னு இருக்கு. 2 சோப்பு தந்தாங்க. சொல்லுங்கம்மா. இது டிஎம்கே ஆட்சியில கொடுத்த பருப்பு. இது ஆமா, இது டிவிகே ஆட்சியில கொடுத்த பருப்பு. தமிழக வெற்றி கழகம். ஓகே, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்களா? இது கேவலமா இருக்கு. இது கலர் மாதிரி இருக்கா? இது வேகிறது இருக்கு. டிஎம்கே ஆட்சியில குண்டு குண்டா இருந்தாலும் எந்த யூஸும் இல்ல. உள்ள வண்டு வச்சிருக்கு. தமிழகத்துல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தாவேக அரசு பொறுப்பேற்றதை தொடர்ந்து ரேஷன் கடையில வழங்குற பொருட்களோட தரம் குறித்து பொதுமக்கள் மத்தியில பெரும் பாராட்டும் விவாதமும் எழுந்திருக்கு. இது நெஞ்சை உழுக்கிற உண்மைன்னு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. முந்தைய ஆட்சியில பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள்ல வழங்கப்பட்ட துவரம் பருப்புல வண்டுகள் நிறைய இருக்குமாம். சமைக்கும் போது அந்த பருப்பு எவ்வளவு நேரமானாலும் வேகாதாம். அவ்வளவு மோசமா இருக்கும்னு அந்த வீடியோல 2 பருப்பையும் வச்சு இங்க பாருங்க, இதுதான் முந்தைய ஆட்சியில கொடுத்தது, இது இப்ப இருக்க ஆட்சியில கொடுத்த பருப்பு. ஏழை எளிய மக்களுக்கு எந்த பொருள் தரமா கிடைக்கணுமோ அந்த பொருள் தரமா கிடைச்சே ஆகணும். அப்படி விஜய் அவர்களுடைய அரசு மாத்தி இருக்கு. சொல்ல போனா இந்த பருப்பை பாருங்க, நாங்க வெளியில வாங்கி சமைக்கிற மாதிரி இருக்கு. கடைகள்ல கிடைக்கிற பருப்பு மாதிரி அவ்வளவு தரமா இருக்கு. ஆனா பழைய பருப்பு பாத்தீங்கன்னா வேகவே வேகாது, அவ்வளவு வண்டா இருக்கும். இப்ப இருக்க ஆட்சியில ரொம்ப தரமா பருப்பு கொடுக்கறாங்கன்னு மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. இப்ப தாவேக ஆட்சியில ரேஷன் கடைகள்ல விநியோகிக்கப்படுற பருப்போட தரம் பிரபல சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் விற்கிற அளவுக்கு ரொம்ப தரமா கிடைக்கிறதாகவும் ரொம்ப நேர்த்தியா இருக்கிறதாகவும் பொதுமக்கள் நேரடியா பாராட்டிட்டு இருக்காங்க. பருப்பு மட்டும் இல்லாம கடைகள்ல வழங்கப்படுற சர்க்கரையும் பாக்குறதுக்கு பலபலன்னு இருக்கிறதா சொல்றாங்க. தூய்மையான தரத்துல விநியோகப்பட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாம ஆட்சி மாறினாலும் ரேஷன் பொருட்களோட தரம் மாறாம இருந்த அவல நிலைய இப்ப அவங்க மாத்தி இருக்காங்க. ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் போது ரேஷன் பொருட்களை இத்தகைய உயர்தரத்தை கொண்டு வந்திருக்க தாவேக அரசோட அதிரடியான மாற்றத்தை ஒட்டுமொத்த பொதுமக்களும் நெட்டிசன்களும் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க முடியுது. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுமே ரேஷன் கடைகள்ல இருக்க விஷயங்களை மாத்தணும்னு அவர் முடிவெடுக்கிறதா சொல்லியிருந்தாரு. அதே போலதான் இப்ப நிறைய விஷயங்களை மாத்தி கொண்டு வந்திருக்காரு. சொல்ல போனா ஏழை எளிய மக்களுக்கு தகுந்த நிறைய விஷயங்களை அவரு செய்துட்டு இருக்காரு. அந்த வீடியோவை பார்க்கும்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பெரிய பாராட்டும் கிடைச்சிட்டு இருக்கு. தாவேக அரசு மக்களுக்கான அரசு, மக்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் அவங்க கொண்டு வருவாங்க. இதுல இருந்தே அந்த மாற்றம் ஆரம்பமாயிருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதுவும் ரேஷன் கடையில எப்பவும் ஒரே மாதிரி பொருட்கள் தான் இப்போ வரைக்கும் பார்த்திருப்பாங்க. அது இந்த ஆட்சியில மாற்றம் ஆயிருக்கிறது ரொம்பவே மக்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா மாறி இருக்குங்க. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல அரசியல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.